தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழல் வழக்கமான திராவிட கட்சிகளின் ஆதிக்க சக்தியை உடைத்து முற்றிலும் புதிய பரிமாண கோணத்தில் பயணித்து வருவதை காண முடிகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய குறுகிய காலத்திலேயே மாநில அளவிலான ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வருவதை அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக தாவேகாவின் விஷுவல் வாரியர்ஸ் எனப்படும் சமூக ஊடக படையினரின் ஆரோக்கியமான செயல்பாடுகள் தேசிய அளவிலான அரசியல் கட்சிகளையே அதர வைத்துக் கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. தமிழ்நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் கொள்கை விளக்கங்களையும் மிக வேகமாகவும் துல்லியமாகவும் இந்தி உள்ளிட்ட பல்வேறு தேசிய மொழிகளில் மொழிபெயர்த்து தேசிய அளவில் அதை கொண்டு செல்லும் யுக்தியை தற்போது சமூக வலைத்தளங்களில் தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் அதை கொண்டு செல்லும் முனைப்புகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சமூக வலைத்தளங்களின் உச்சகட்ட பிரச்சார களங்களாக தங்களை பயன்படுத்திக் கொள்ளும் தாவேகாவின் அரசியல் ஆளுமை என்பது தற்போது மிகப்பெரிய அளவிலான வரவேற்பையும் பெற்று வருகிறது. இதன் விளைவாக தேசிய ஊடகங்களில் சமீப நாட்களாக தமிழகத்தின் அரசியல் களங்கள் உற்று நோக்கப்படுவதோடு தேசிய தொலைக்காட்சிகள் எல்லாம் தற்போது தமிழகத்தில் நிகழும் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக குறிப்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் நகர்வுகளை விவாத பொருளாக வைத்து விவாதிக்கக்கூடிய அளவிற்கு தாவேகா கட்சியின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறது. சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவின் குறிப்பாக வட மாநிலங்களிலும் ஏராளமான சமூக வலைத்தளங்களிலும் முதலமைச்சர் விஜய் குறித்த செய்திகள் ஊடகங்களில் முதன்மை செய்திகளாகவும் உச்ச செய்திகளாகவும் வலைத்தளங்களில் வைரலாய் பரவி வருகிற காட்சிகளை பார்க்கிற போது தேசிய அரசியல் நீரோட்டத்திற்கான வேலைப்பாடுகளை தாவேகா அரசு திட்டமிட்டு செய்து வருகிறதா என்ற கேள்விகள் ஒருபுறம் எழுகிறது. ஆனால் அது மட்டுமல்ல, ரசிகர்கள் தொண்டர்கள் என்ற நிலைகளை தாண்டி முதலமைச்சரின் செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்கும் சமூக ஆர்வலர்கள் நெட்டிசன்கள் ஆகியோர்களின் செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாய் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பார்வையில் மீது பதிந்து வருவதை தேசிய ஊடகங்கள் அவ்வப்போது செய்திகளாக வெளியிட்டு வருவதையும் காண முடிகிறது. இளைய தலைமுறையினரையும் விஜய்க்கு இருக்கும் அபரிவிதமான வரவேற்பு அவரை ஒரு மாற்று அரச சக்தியாக முன்னிறுத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் தேசிய ஊடகங்கள் தேசிய அரசியலில் மோடி அல்லது ராகுல் காந்திக்கு இணையாக முதலமைச்சர் விஜயின் பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருவதை சமீப நாட்களாக கையாண்டு வருவதை பார்க்க முடிகிறது. தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றத்தின் அடையாளமாக தேசிய ஊடகங்கள் முழுமையாக தமிழகத்தின் பார்வையில் அதிகம் கவனம் செலுத்தி வருவதன் வாயிலாக தேசிய அரசியல் நீரோட்டத்தில் விஜயின் பயணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதனுடைய அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது. சமூக ஊடகங்கள் வழியாக தாவேகா முன்னெடுக்கும் இந்த டிஜிட்டல் போர் வெறும் பிரச்சாரத்திற்காக மட்டுமல்ல, ஒரு சித்தாந்த போராட்டமாகவும் தற்போது அது மாற துவங்கி இருக்கிறது. இந்தி ஊடகங்கள் மற்றும் தேசிய தளங்கள் தாவேகா குறித்த விவாதங்கள் அதிகரிப்பதன் வாயிலாக தமிழ்நாட்டின் அரசியல் விழிப்புணர்வு தேசிய அளவில் கவனிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது. ஒரு மாநில கட்சி தேசிய கட்சிகளின் பலவீனங்களை சரியான அடையாளம் கண்டு அதை தனது டிஜிட்டல் படையினர் மூலமாக மக்களிடம் கொண்டு செல்வது விஜயின் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. இதனால் திமுக மற்றும் அதிமுக மட்டுமல்லாது தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கூட தங்களின் வியூகங்களை மாற்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. வெறும் பணத்திற்காக பணியாற்றும் ஐடி நிறுவனங்களின் செயல்பாடுகளும் சில கட்சிகளில் ஐடி விங்கிகளின் செயல்பாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் கொள்கை பிடிப்புடன் தலைவன் மீதான விசுவாசத்துடன் செயல்படும் தன்னார்வர்களின் பணிகளும் இன்றும் அரசியலில் புதிய பரிமாணத்தை எழுதும் வண்ணமாக அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி தேசிய நீரோட்டத்தில் தங்களின் பயணங்களை வேகப்படுத்தி வருவதால் இன்றைக்கும் தலைநகரங்களில் மட்டுமல்ல இந்தியாவின் வடமாநிலங்களும் கூட நிச்சயம் வாரத்திற்கு ஒரு நாளாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் குறித்த விவாதங்கள் அரங்கேறி வருவதன் வாயிலாக தேசிய அரசியல் நீரோட்டத்தில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய பயணத்தை சத்தமின்றி யுத்த களத்திற்கு தன்னை தயார் செய்து வருவதாகவும் வர்ணிக்கிறார்கள் தேசிய ஊடகவியலாளர்கள். ஒரு காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் களத்தில் இருந்தபொழுது தமிழகத்தின் குரலாக ஒலிக்கப்பட்டது மோடியா அல்லது லேடியா என்று அம்மையார் ஜெயலலிதாவை வைத்து அரசியல் களங்களில் மிகவும் பிரமிக்க வகையின் சில ஆளுமையின் அடையாளங்கள் பேசப்பட்டதைப் போல தென் மாநில தலைவர்களில் ஒருவராக இருந்த சந்திரபாபு நாயுடு தனது அரசியல் ஆளுமையில் மிகப்பெரிய உயரங்களை தொட்டு மாநில வளர்ச்சிகளில் தன்னிலைப்படுத்திய நிலையில் சந்திரபாபு நாயுடும் தேசிய நீரோட்டத்திற்கான அடையாளங்களில் வந்தபொழுதும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதற்கான விஷயங்கள் குறைந்த நிலையில் ஒரே நிலையில் கடந்த பதவியேற்ற 60 நாட்களில் தமிழக முதலமைச்சர் தேசிய நீரோட்டத்தில் தங்களின் ஆளுமையை வெளிப்படுத்தும் வண்ணமாக தொடர்ந்து தனது தேசிய நீரோட்டத்திற்கான பணிகளில் ஆர்வத்துடன் அரசியல் காய் நகர்த்தும் பணிகளை பார்க்கிற பொழுதும்
பாரம்பரியமிக்க காங்கிரஸ் அதன் கட்சியின் செயல்பாட்டின் தலைவர்கள் எல்லாம் வெளியே வந்து தமிழகத்தின் பார்வையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஆதரவை நாடி வருகிற செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது நிச்சயம் தேசிய நீரோட்டத்தில் மிகப்பெரிய அங்கமாக விரைவில் ஜோசப் விஜய் எனும் தமிழகத்தின் முதல்வர் மிகப்பெரிய அரியணையின் ஆளுமையாக வருவார் என்பதான செய்திகளையும் உளவுத்துறையில் கிடைக்கப்படும் அரிய தகவல்களை வைத்து மத்திய அரசின் கூட இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாடுகளை உற்று நோக்க வேண்டிய கவனத்திற்கு சொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அரசியலில் டிஜிட்டல் ஆதிக்கம் என்பது வெறும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது மக்களின் மன உணர்வுகளோடு இணைந்த ஒரு கலவையின் வெளிப்பாடாக நின்று கொண்டிருக்கிறது. இதனால்தான் இணையதளங்களின் வாயிலாக அறிமுகமாகும் புதிய கட்சிகள் கூட மிகப்பெரிய அரசியல் ஆளுமையின் அடையாள சொற்களாகவும் மக்களின் பேசும் பொருளாகவும் தினம் தினம் அரங்கேறி வருகிற பல கட்சிகளின் செயல்பாடுகளை பார்க்கிற அந்த விசுரூப வளர்ச்சிகளின் மத்தியில் தாவேகாவின் செயல்பாடுகளும் தாவேகா கட்சியின் தலைவரின் அணுகுமுறையும் தேசிய அரசியலில் ஒரு துருப்புச் சீட்டாகவே தற்போது பார்க்கப்பட்டு வருகிறது. அரசியல் மாற்றங்கள் விஜய் எங்கு கொண்டு சென்று சேர்க்கும் என்பதை விட அவர் தமிழக அரசியலில் ஏற்படுத்தியுள்ள இந்த அதிரடி நகர்வுகளும் தேசிய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது என்பதே ஒட்டுமொத்த குரலாக வடமாநிலங்களில் ஓங்கி ஒலிக்கப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சில இந்திய ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டதாகவும் அதில் தேசிய அரசியல் தலைமை ஆளுமையில் விஜய்க்கு 70% அளவான ஆதரவுகள் கிடைத்திருப்பதாகவும் சில செய்திகள் உலா வருகிறது. நடிகர் விஜயின் தாவேகா கட்சி தேசிய அரசியலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது? தாவேகாவின் விஷுவல் வாரியர்ஸ் தேசிய கட்சிகளின் வியூகங்களை எவ்வாறு மாற்றியிருக்கிறது? விஜயின் அரசியல் வளர்ச்சி தேசிய அரசியலில் பிரதமர் மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட போன்ற தலைவர்களின் வரிசை பட்டியலில் மிகப்பெரிய சவாலின் சாம்ராஜ்யத்திற்கு அடித்தளமிடுகிறதா என்பதான கேள்விகளும் தற்போது மேலோங்கி பேசப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்திய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என இரு கூட்டணி தலைமைமை என்பதான நிலைப்பாட்டுகளில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது, அதை வைத்து அது தேசிய நீரோட்டத்தில் வலிமை சேர்க்கும் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குமா என்பதும் ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களும் விஜயின் வரவுக்காக காத்திருக்கிறது என்பதான பதிவுகளையும் மறுக்க முடியாது.